This is Echoes of the Word, where the gospel is proclaimed for healing and hope. Let the word of God echo in your heart today. கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிற்றுக்கிழமை இயேசு நமக்குச் சொல்கிறார், நீங்கள் பூமிக்கு உப்பு. உப்பாக இருப்பதன் அர்த்தம் என்ன? உப்பு என்ன செய்கிறது என்பதைப் பற்றி ஒரு கணம் சிந்தியுங்கள். உப்பு சாதுவான உணவுக்கு சுவை சேர்க்கிறது. உப்பு இல்லாமல் ஒரு உணவு தட்டையானது, மந்தமானது, அனுபவிக்க கடினமாக இருக்கும். அதேபோல் உண்மையுள்ள சீடர்கள் இல்லாத உலகம் கடவுளின் விஷயங்களில் தட்டையானது மற்றும் உயிரற்றதாக மாறும். ஞான ஸ்நானத்தில் நீங்கள் சுவையானவர்களாக மாற்றப்பட்டீர்கள். கடவுளின் அன்பு, அமைதி மற்றும் மகிழ்ச்சியால் உயிர்ப்பிக்கப்பட்டீர்கள். பலனளிக்கும் கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் தங்களைச் சுற்றியுள்ள வாழ்க்கையை கடவுளின் வாழ்க்கையால் அமைதியாக பருமனாக்குபவர்கள். நம் மனப்பான்மையில் அவருடைய அன்பு, நம் எதிர்வினைகளில் அவருடைய அமைதி, நாம் ஒவ்வொரு நாளும் வாழும் விதத்தில் அவருடைய மகிழ்ச்சி. ஆனால் இயேசு நம்மை எச்சரிக்கிறார். உப்பு அதன் சுவையை இழந்திருந்தால் அதை எப்படி மீண்டும் உப்பாக மாற்ற முடியும்? உப்பு நீர்த்து போகும்போது அல்லது சிதைக்கப்படும் போது அதன் சக்தியை இழக்கிறது. பாவத்துடன் சமரசம் செய்யும் போது, ஆறுதலுக்காக மட்டும் கலந்துவிடும் போது, அல்லது கிறிஸ்துவின் மீதுள்ள விசுவாசத்தை விட மற்றவர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படுவதை தேர்ந்தெடுக்கும் போது, இன்னொரு ஆபத்தும் உள்ளது. அதிக உப்பின் ஆபத்து. உப்பு அதிகமாக இருக்கும்போது என்ன நடக்கும்? அது சாப்பிட முடியாததாகிவிடும். நமது நோக்கங்கள் எவ்வளவு நல்லதாக இருந்தாலும், சுவிசேஷம் அறிவிக்கும் முயற்சிகளில் நாம் மிகவும் வலுவாக இருந்தால், நாம் கடுமையாக நிலையானவர்களாக அல்லது அடக்கி ஆளக்கூடியவர்களாக இருந்தால், நாம் நன்மையை விட அதிக தீமையை செய்யலாம். மக்கள் இயேசுவிடம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அவர்கள் முதலில் நம் மூலம் அவருடைய அன்பை, நாம் அவர்களை நடத்தும் விதத்தில் அவருடைய அமைதியை, நமது அன்றாட வாழ்க்கையில் அவருடைய மகிழ்ச்சியை அனுபவிக்கும் போது, இயேசு அவர்களை அவர்கள் இருக்கும் நிலையிலேயே நேசிக்கிறார் என்பதையும், அவர் அவர்களை வளர அழைக்கும் போது அவர் மென்மையானவர் ஆனால் நேர்மையானவர் என்பதையும், கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் ஆசீர்வாதங்களாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்ற முடியும் என்பதையும் அவர்கள் கண்டறிய வேண்டும். இயேசு நமக்கு இன்னொரு அடையாளத்தையும் தருகிறார். நீங்கள் உலகத்தின் ஒளி. ஒளியின் தன்மை என்ன? ஒளியின் தன்மை என்ன? ஒளி பிரகாசிக்கவே இருக்கிறது. மறைக்கப்பட்ட ஒரு விளக்கு தாழ்மையானது அல்ல. அது செய்ய உருவாக்கப்பட்டதை செய்ய தவறுவதுதான். வேதத்தில் ஒளி என்பது கடவுளின் வெளிப்பாடு. உம்முடைய வெளிச்சத்தில் நாங்கள் ஒளியை காண்கிறோம். மேலும் உம்முடைய வார்த்தை என் கால்களுக்கு ஒரு தீபமாகவும் என் பாதைக்கு ஒரு வெளிச்சமாகவும் இருக்கிறது. கடவுளின் கிருபை நம்மிடமிருந்து இருளை நீக்குவது மட்டுமல்லாமல், தெளிவு, தைரியம், மகிழ்ச்சி மற்றும் அமைதியால் நம்மை ஒளியால் நிரப்புகிறது. நாம் இந்த ஒளியின் மூலமாக இல்லை. நாம் கரைபடிந்த கண்ணாடி ஜன்னல்களை போன்றவர்கள். ஒளியுடன் போட்டியிடுவது அல்ல, ஆனால் அது தனித்துவமான மற்றும் அழகான வழிகளில் நம் வழியாகச் செல்ல அனுமதிப்பதே. அந்த ஒளிக்கு ஒரு பெயர் உண்டு. சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. சிலுவையிலிருந்து வரலாற்றின் இருண்ட தருணம். பிரகாசமான ஒளி உலகிற்குள் பிரகாசிக்கிறது. இன்று உலகம் இருளால் கனமாக உணர்கிறது. இருளை சபிக்கும்படி இயேசு நம்மிடம் கேட்கவில்லை. அவர் நம்மை பிரகாசிக்கச் சொல்கிறார். அமைதியாக, உண்மையாக, தைரியமாக. உப்பும் வெளிச்சமும் வெறும் பழங்கால உருவங்கள் அல்ல. இன்று நம் தெருக்களில் அவை அவசரமாக தேவை. சமீபத்தில் இந்தியாவில் உத்தரகாண்டில் உள்ள கோட்வார் என்ற ஊரில் தீபக்குமார் என்ற இந்து உடற்பயிற்சி கூட உரிமையாளர் இது எப்படி இருக்கும் என்பதை காட்டினார். ஒரு வயதான முஸ்லிம் கடைக்காரர் பல ஆண்டுகளாக அங்கு ஒரு சிறிய கடையை நடத்தி வந்தார். ஒரு நாள் அவரது கடையைச் சுற்றி ஒரு கூட்டம் கூடியது. கடையின் பெயரில் பாபா என்ற வார்த்தையைக் கண்டு கோபமடைந்தனர்.
குரல்கள் எழுப்பப்பட்டன, கோஷங்கள் எழுப்பப்பட்டன. சூழல் பதட்டமாகவும் ஆபத்தானதாகவும் மாறியது. தீபக் அமைதியாக இருந்திருக்கலாம். அவர் கூட்டத்தில் கலந்திருக்கலாம். தன்னை பாதுகாப்பாக வைத்திருக்க அவர் பின்வாங்கியிருக்கலாம். அதற்கு பதிலாக அவர் முன்னேறிச் சென்றார். கோபமடைந்த குழுவிற்கும் கடைக்காரருக்கும் இடையில் அவர் தன்னை நிறுத்திக் கொண்டார். அவர்கள் ஏன் இந்த மனிதனை குறிவைக்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் அமைதியாக வேலை செய்யும் தனது உரிமையை பாதுகாத்தார். பின்னர் தீபக் கீதையின் போதனைகளால் ஈர்க்கப்பட்டதாக கூறினார். நமது நாட்டிற்கு வெறுப்பு அல்ல, அன்பும் பாசமும் தேவை. அன்று அவர் ஒப்பு ஆனார், வெறுப்பின் சிதைவை எதிர்த்து. மற்றும் ஒளி செயல்பட வேறு வழியை வெளிப்படுத்தினார். அவர் ஒரு நீண்ட பிரசங்கத்தை பிரசங்கிக்கவில்லை. அவரது தைரியம் பிரசங்கம். அவர் பிரபலத்தை விட அமைதியை தேர்ந்தெடுத்ததால். பின்னர் அவர் தனது உடற்பயிற்சி கூடத்திற்கு வெளியே அச்சுறுத்தல்கள், எதிர்ப்புகள், தாக்குதல்கள் மற்றும் சட்ட வழக்குகளை கூட எதிர்கொண்டார். ஆனால் இந்தியாவிலும் அதற்கு அப்பாலும் உள்ள பலருக்கு அவர் நம்பிக்கையின் அடையாளமாக ஆனார். நம் காலத்தில் நன்மை, தைரியம் மற்றும் இரக்கம் இன்னும் சாத்தியம் என்பதை ஒரு உயிருள்ள நினைவூட்டல். இயேசு நம்மை பூமியின் உப்பு என்றும் உலகின் ஒளி என்றும் அழைக்கும் போது இதுதான் அர்த்தம். குறிவைக்கப்பட்டவருக்கு அருகில் நிற்பது, நம்மிடமிருந்து வேறுபட்டவரை பாதுகாப்பது, வன்முறைக்கு பதிலாக அமைதியை தேர்ந்தெடுப்பது. இது கிறிஸ்தவ செல்வாக்கு. எனவே இன்று நாம் ஒவ்வொருவரும் கேட்கலாம், எனது திருச்சபையில், எனது பணியிடத்தில், எனது சந்தையில் பயமும் கோபமும் எழும்போது நான் கூட்டத்தில் மறைந்து விடுவேனா? அல்லது தீபக்கைப் போல கிறிஸ்துவுக்காக ஒப்பாகவும் பிரகாசமாகவும் இருப்பேனா? சகோதர சகோதரிகளே, இன்று இயேசு நம்மை பூமியின் ஒப்பாகவும் உலகத்தின் ஒளியாகவும் இருக்க அழைக்கிறார். உங்கள் வாழ்க்கை பிரசங்கிக்கட்டும். உங்கள் அன்பு ஒளிரட்டும். உங்கள் நம்பிக்கை காணப்படட்டும். முடிவு ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, ஒவ்வொரு இருளிலும் நீர் என் ஒளி. என் உட்புத்தன்மையை இழக்காமல் என்னை காப்பாற்றுங்கள். உங்கள் ஒளியை மறைக்கும் பயத்திலிருந்து என்னை விடுவித்தருளும். மற்றவர்கள் உம்மிடம் வீடு திரும்பும் வழியை கண்டுபிடிக்கும் வகையில் என் வாழ்க்கை உமது சத்தியத்தை வெளிப்படுத்தட்டும். Amen. Thank you for praying with us through Echoes of the Word. May the Lord bless you and heal your heart. If this message helped you, share it with someone who needs His word today.